Hello guys, this is DCC. இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது SketchUp Pro இல்லை SketchUp அந்த சாஃப்ட்வேரோட பேசிக் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த செஷனில். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த SketchUப்பை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரெசன்டேஷனை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த இதில் வந்துட்டு SketchUp Proங்கிறது என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். SketchUp Proங்கிறது ஒரு ட்ரெம்பிள்னு ஒரு கம்பெனியோட சாஃப்ட்வேரு. இந்த ட்ரெம்பிள் கம்பெனி தான் வந்துட்டு அதை ஓன் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்துட்டு இதோட இன்னொரு பேர் வந்துட்டு கூகுள் SketchUpனு கூட சொல்லுவாங்க. ஓகேவா, கூகுள் SketchUpனாலும் சரி SketchUp Proனாலும் சரி நமக்கு ஒரே சாஃப்ட்வேர் தான். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரொம்ப ஈஸியான அதே டைம் ரொம்ப சூப்பரான ஒரு ரெண்டரிங் சாஃப்ட்வேரு. அதனால் வந்துட்டு இது என்ன பண்ணுவாங்க, ஹவுஸ் மாடலிங்க்கு விஷுவல் ரெப்ரசன்டேஷன் ஹவுஸ் மாடலிங்க்கு இதை வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக யூஸ் பண்ணலாம். ரொம்ப பேசிக்கான ஒரு இதுதான் இது. ஓகே, இதில் வந்துட்டு நிறைய விஷயம் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஈஸியாகவே பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதில் டூல் பார்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் வந்துட்டு இது எப்படி இருக்க போகுது இந்த சாஃப்ட்வேரு, இதோட GUI என்ன அப்படின்றத பார்த்துருவோம். GUIனா கிராஃபிக் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிராஃபிக் யூசர் இன்டர்ஃபேஸில் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணோடனே நமக்கு என்னென்ன இருக்க போகுது அப்படின்றத பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே அன்டைட்டில்டு அப்படி SketchUp அப்படின்னு இருக்குது. இதில் டைட்டில் பார் இதுதான். நம்ம எதுவும் டைட்டில் எதுவும் கொடுக்காதனால இது வந்துட்டு என்ன இருக்குது, அன்டைட்டில்டு SketchUp அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது தான் நம்மளோட மெனு பாரு. மெனு பாரில் நம்மளுக்கு ஃபைல், எடிட், வியூ, கேமரா, ட்ரா, டூல்ஸு, விண்டோஸு, ஹெல்ப் இந்த மாதிரி மெனுலாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே இருக்கிறது வந்துட்டு டூல் பார்னு சொல்லுவாங்க. இது பேசிக் டூல் பாரு. இந்த டூல் பாரில் ஃபஸ்ட் இருக்கிறது பார்த்திங்கன்னா செலக்ட்டு, அதுக்கப்புறம் ட்ரா டூல் பாரு. ட்ரா டூல் பாரில் வந்துட்டு ஃபர்தராக வந்துட்டு இன்னும் பார்த்திங்கன்னா அதில் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சு, லைனு, ரெக்டாங்கிள், சர்க்கிள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இங்கே இருக்கிறது ரெக்டாங்கிள், அடுத்தது சர்க்கிள், அடுத்தது ஆர்க்கு, அதுக்கப்புறம் ஒயர் ஃப்ரேம் ஆப்ஷனு, அதுக்கப்புறம் எரேசர், அதுக்கப்புறம் வந்துட்டு மெஷரு, பெயிண்ட் பக்கெட், இந்த மாதிரி இது எல்லாமே வந்துட்டு 2D ஆப்ஷன்ஸு. இங்கே இருக்கிறது எல்லாமே வந்துட்டு 2D அண்ட் 3D ஆப்ஷன்ஸு. இந்த 3D ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா என்னது, ப்ரெஸ் புல் ஆப்ஷன். 2D ஆப்ஜெக்ட்டு 3Dயாக மாற்றுறதுக்காக உள்ளது தான் இந்த ப்ரெஸ் புல் ஆப்ஷன். அதுக்கப்புறம் மூவ், ரொட்டேட், ஆஃப்செட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஆர்பிட்டு, பேனு, ஜூமு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஜூம் டு ஃபிட், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு XYZன்ற ஆக்சிஸ் வந்துட்டு இதில் இருக்காது. இதுக்கு வந்துட்டு அதுக்கு பதிலாக என்ன சொல்லியிருப்பாங்கனாக்கா, இந்த XYZோட ஆக்சிஸ் வந்துட்டு நமக்கு கலர்ஸில் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரெட் ஆக்சிஸ், க்ரீன் ஆக்சிஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ளூ ஆக்சிஸ்னு கொடுத்துருப்பாங்க. இதை வந்துட்டு நம்ம இன்னொரு விதமாக சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னாக்கா ஹரிசாண்டல் ஆக்சிஸ், டெப்த் ஆக்சிஸ் அண்ட் வெர்டிக்கல் ஆக்சிஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே கீழே இருக்கிறது ஸ்டேட்டஸ் பார். இப்போ சப்போஸ் இந்த ஸ்டேட்டஸ் பார் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, சப்போஸ் நான் வந்துட்டு ஒரு ரெக்டாங்கிள் போட போகிறேன், அதுக்கு ரெக்டாங்கிள் கமாண்டை கிளிக் பண்ணுறேனாக்கா அந்த ரெக்டாங்கிள் கமாண்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஹிண்ட் வந்துட்டு இந்த இடத்துல இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு கார்னரில், பாட்டம் கார்னரில் பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கிறது VCB, அதுதான் வேல்யூ கண்ட்ரோல் பாக்ஸு. வேல்யூ கண்ட்ரோல் பாக்ஸ்னால் என்ன அர்த்தம்னாக்கா, இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு சம்வாட் ஒரே நேரத்துலேயே நம்ம வந்துட்டு மீட்டர்ஸ்லேயும் போட்டுக்கலாம், சென்டிமீட்டர்ஸில், இன்ச்சஸ் அண்டு ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் கூட போட்டுக்கலாம். அது எப்படின்னா, நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு 10 மீட்டருக்கு ஒரு லைன் போடணும், இல்லை வந்துட்டு ஒரு 5 ஃபீட்டுக்கு ஒரு லைன் போடணும் அப்படின்னாக்கா 10Mனு லைன் ஆப்ஷன் கொடுத்துட்டு 10Mனு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தோன்னாலே போதும், நமக்கு என்ன ஆகிடும், 10 மீட்டருக்கு ஒரு லைன் வந்துடும். இதே வந்துட்டு ஒரு 5 ஃபீட்டுக்கு லைன் போடணும் அப்படின்னு நினைக்கிறோம், 5 ஃபீட் 12 இன்ச்சஸ்க்கு நம்ம லைன் போடணும்னு நினைக்கிறோம் அப்படின்னாக்கா லைன் ஆப்ஷன் கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு லைனோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு எண்டிங் பாயிண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், 5 அப்பாஸ்டஃபி, சிங்கிள் அப்பாஸ்டஃபி போட்டால் வந்துட்டு அது ஃபீட்டுன்னு எடுத்துக்கும், டபுள் அப்பாஸ்டஃபி போட்டால் அது வந்துட்டு என்ன எடுத்துக்கும், நம்மளுக்கு வந்துட்டு அதை வந்துட்டு இன்ச்சஸாக எடுத்துக்கும். அந்த மாதிரி 5 அப்பாஸ்டஃபி, அதுக்கப்புறம் 12 டபுள் அப்பாஸ்டஃபி நம்ம கொடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு என்ன எடுத்துக்கும், 5 ஃபீட் 12 இன்ச்சஸ்க்கு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு லைன் வந்துட்டு க்ரியேட் ஆகிரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த டூல் பார்ஸில் இருக்கிற பேசிக் கமெண்ட்ஸ் என்னென்னன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா என்னது, இங்கே இருக்கிறது செலக்ட் ஆப்ஷனு, அதுக்கப்புறம் எரேஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரா ஆப்ஷனில் நமக்கு லைன்ஸு,
ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு ரெக்டாங்கிள், சர்க்கிள் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் இருக்கிறது இது வந்து என்னது, இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணோன்னா அந்த ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். அதுக்கடுத்து இதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆர்க் ஆப்ஷனு. ஆர்க்லேயே வந்து நமக்கு 3 விதமாக நம்ம ஆர்க்கை போட்டுக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸ் இங்கே இதில் இருக்கும். பாலிகன் ஆப்ஷனு, அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ரெஸ் புல் ஆப்ஷன், இது ஆஃப்செட்டு, இது மூவு, ரொட்டேட்டு, ஸ்கேலு, மெஷர், டேகு, பெயிண்ட் பக்கெட், ஆர்பிட்டு, பேனு, ஜூம் எக்ஸ்டென்ஸு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் நம்மளுக்கு. அடுத்தது இந்த இருக்கிற ஆப்ஷன்ஸில் நம்ம வந்து ஒரு சில பேசிக் ஆப்ஷன்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம் இந்த செஷனில். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா வேல்யூ கண்ட்ரோல் பாக்ஸ் விசிபின்னு கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு டபுள் அப்பாஸ்டஃபி போட்டோம் அப்படின்னாக்கா அது வந்துட்டு இன்ச்சஸ்ன்னு எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ ஃபைலை வந்துட்டு எப்படி இம்போர்ட் பண்ணி கொண்டு வரது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது இது வந்துட்டு ஒரு பிளான் வியூவோ இல்லை ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷனோ போடுறதுக்கான சாஃப்ட்வேர் கிடையாது. டோட்டல் வீட்டையுமே இதில் வந்துட்டு ரெண்டரிங்காக நம்ம வந்துட்டு ஈஸியாக போட்டுடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா ஒரு பேசிக் மாடலை வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், உள்ளே வந்துட்டு பேசிக் மாடல் ஒரு ஆட்டோகேட்லேயோ இல்லை வந்துட்டு ஒரு நெட்டில் இருந்தோ நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பேசிக் மாடலான ஒரு ஜேபெக் ஃபார்மேட் இருக்கலாம், பிஎன்ஜி ஃபார்மேட், என்ன ஃபார்மேட் வேணாலும் இருக்கலாம். அந்த ஃபார்மேட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பிளான் வியூவை வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம், இதுக்கு உள்ளே கொண்டு வந்து இம்போர்ட் பண்ணி கொண்டு வரோம். இம்போர்ட் பண்ணி அந்த இமேஜையோ இல்லை வந்துட்டு ஆட்டோகேட் ஃபைலையோ இம்போர்ட் பண்ணி நம்ம கொண்டு வரப்போ கொண்டு வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணிடுவோம். கிரவுண்டில் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த கிரவுண்ட் மேலே அதுலேயே வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சில லைன்ஸு, அதுக்கப்புறம் ரெக்டாங்கிள்ஸு, சர்க்கிள் ஆப்ஷன் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு சில இதை வந்துட்டு க்ரியேட் பண்ணுவோம். ஒரு சில 2D ஆப்ஜெக்ட்ஸை க்ரியேட் பண்ணுவோம். ஆப்ஜெக்ட்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணுவோம், ப்ரெஸ் புல் ஆப்ஷன் யூஸ் பண்ணி அதை 3Dயாக மாற்றி இந்த மாதிரி வீட்டோட வால்ஸு எல்லாத்தையும் போடுவோம். அது வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், நான் வந்துட்டு ஃபைலில் போயிட்டு இம்போர்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் எந்த இடத்துல அந்த பிளான் வியூ ஃபைலை வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கணும் அந்த இடத்துக்கு போயிட்டு அதில் வந்துட்டு அந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துட்றேன். ஓப்பன் கொடுத்தோன்னே இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி உள்ளே வந்தோடனே நம்ம வந்துட்டு XY ஆக்சிஸில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அதாவது ரெட் அண்ட் க்ரீன் ஆக்சிஸில் நம்ம வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணோமோ அதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுறோம், நம்ம வந்துட்டு அதில் ப்ரெஸ் புல் ஆப்ஷன் யூஸ் பண்ணி அதை வந்து நம்ம வந்துட்டு வால்ஸாக க்ரியேட் பண்ணிடுறோம். ஓகே, இந்த மாதிரி இம்போர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு வால்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில டூல்ஸு, பேசிக்கான டூல்ஸு, ஜூம் டூலு, அதுக்கப்புறம் வந்துட்டு பேனு, அதுக்கப்புறம் ஆர்பிட் டூலு. இது வந்துட்டு எதுக்கு யூஸ் ஆகுதுனாக்கா ஜூம் பண்ணுறதுக்கும் பேன் பண்ணுறதுக்கும். ஜூம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், லெஃப்ட் கிளிக் யூஸ் பண்ணியே ஜூம் இன் ஜூம் அவுட், லெஃப்ட் கிளிக் வந்துட்டு பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு மேலே நவுத்துனோன்னா ஜூம் இன் ஆகும், கீழே நவுத்துனாக்கா ஜூம் அவுட் ஆகும். ஓகே, அதே மாதிரி இங்கே பேன் ஆப்ஷன் இருக்குது. பேன் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம லெஃப்ட் கிளிக்லேயே நம்ம வந்துட்டு பேன் பண்ணி நவுத்திக்கலாம். அதே மாதிரி இது ஆர்பிட் ஆப்ஷனு. ஆர்பிட் ஆப்ஷனில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆர்பிட் ஆப்ஷனில் இந்த ஆர்பிட் ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இங்கே கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா பேன் ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் அடுத்தது ஜூம் இன் ஜூம் அவுட் ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செலக்ட் ஆப்ஷன். செலக்ட் ஆப்ஷன் வந்துட்டு நமக்கு இதுக்கு ஷார்ட்கட்ஸ் இருக்குது. எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்துட்டு ஷார்ட்கட்ஸ் இருக்குது. இந்த ஷார்ட்கட்டில் செலக்ட் ஆப்ஷனுக்கான ஷார்ட்கட் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்பேஸ் பார். இப்போ செலெக்ஷன் ஆப்ஷனில் நம்ம வந்துட்டு செலெக்ஷன் ஆப்ஷன் யூஸ் பண்ணால் தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ண முடியும், ஒரு ஆப்ஜெக்டை நம்ம செலக்ட் பண்ண முடியும். செலெக்ஷன் ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணலைன்னா கண்டிப்பாக எந்த ஒரு ஆப்ஜெக்டையுமே நம்மளால் வந்துட்டு செலக்ட் பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்திங்கன்னா லைன் ஆப்ஷன். லைன் ஆப்ஷனில் 2 ஆப்ஷன் நம்மளுக்கு இருக்குது. ஒன்று வந்துட்டு லைனு, இன்னொன்று ஃப்ரீ ஹேண்ட் லைனு. இந்த லைன் ஆப்ஷனுக்கு ஷார்ட்கட் தான் எல். ஓகே, நம்ம வந்துட்டு ஆட்டோகேடில் யூஸ் பண்ணுற மாதிரி எல் என்டர் அந்த மாதிரிலாம் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு எல் பட்டனை ப்ரெஸ் பண்ணாலே போதும், எல்லுங்கிற லெட்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணாலே போதும். அந்த லைன் ஆப்ஷன் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஆன் ஆயிரும். ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு எந்த சைடில் வேணும், எவ்வளோ லென்த் வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிள் ஆப்ஷன். ரெக்டாங்கிளுக்கு இதே மாதிரியே ஷார்ட்கட் பார்த்திங்கன்னா ஆறுன்ற பட்டன். பட்டனை ப்ரெஸ் பண்ணாலே நம்மளுக்கு என்ன ஆகிடும், ரெக்டாங்கிள் இது ஆன் ஆகிடும். நெக்ஸ்ட் அதே மாதிரியே சர்க்கிள் ஆப்ஷனுக்கு நம்மளுக்கு சி பட்டனை ப்ரெஸ் பண்ணாலே சர்க்கிள் ஆப்ஷன் ஆன் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் உள்ளது எரேசருக்கு இ ஆப்ஷனு, மூவுக்கு எம் ஆப்ஷனு, பெயிண்ட் பக்கெட்டுக்கு பி ஆப்ஷன். ஓகே, பி ஃபார் பக்கெட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பெயிண்ட் பக்கெட்டுக்கு பி ஆப்ஷன். இந்த பெயிண்ட் பக்கெட் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம சின்ன வயசில் பெயிண்ட் சாஃப்ட்வேர் வந்துட்டு அதை வச்சு விளாண்டுருப்போம். ஓகே, அதே மாதிரியே தான் ஒர்க் ஆகும். ஆனால் இது என்ன பண்ணுனாக்கா, இதில் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னாக்கா, இந்த பெயிண்ட் பக்கெட் ஆப்ஷனில் நாட் ஓன்லி கலர் மட்டும் சேஞ்ச் ஆக போகிறதில்ல.
ஓகே. பெயிண்ட் பக்கெட்டில் நம்ம வந்துட்டு பெயிண்ட் பக்கெட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு கலரை செலக்ட் பண்ணிவிட்டு இன்னும் எந்த இடத்துல கொண்டு போகிறோமோ அந்த இடத்துல வந்துட்டு இந்த கலர் வந்துட்டு வந்துடும். அதே அட் த சேம் டைம் என்ன ஆகும், அதோட டெக்ஸ்சரும் மாறிடும். அதுதான் இந்த பெயிண்ட் பக்கெட்டோட ஆப்ஷன். இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ளோர் இருக்குது, அந்த ஃப்ளோரில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு டைல்ஸோட டெக்ஸ்சர் வந்துட்டு இந்த மாதிரி டெக்ஸ்சர் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாக்கா மெட்டீரியல் ஆப்ஷன் போயிட்டு நீங்கள் அந்த டைல்ஸோட டெக்ஸ்சரை செலக்ட் பண்ணிவிட்டு பெயிண்ட் பக்கெட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு அந்த எந்த ஃப்ளோரில் போயிட்டு அந்த டெக்ஸ்சர் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃப்ளோரை செலக்ட் பண்ணால் போதும், அந்த டெக்ஸ்சர் அதில் வந்துடும். ஓகே, அந்த டைல்ஸோட டெக்ஸ்சர் வந்து ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த ஃப்ளோரில் வந்துடும். நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு என்னென்ன கமாண்டுக்கு என்னென்ன ஷார்ட்கட்டு அப்படின்றத நான் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போது செலக்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் பார் தான் வந்துட்டு அதோட ஷார்ட்கட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பக்கெட்டுக்கு பீன்ற ஆப்ஷன் ஷார்ட்கட்டு. அதாவது இந்த கமாண்டுக்கு ரெக்டாங்கிள் கமாண்ட் இருக்குனாக்கா அதோட ஷார்ட்கட்டு ஆறுன்றதை நான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஆறுன்ற லெட்டரை வந்துட்டு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். இது கூட வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபோனில் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இந்த சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணுறப்ப நீங்கள் என்ன பண்ணலாம், இதை அப்படியே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நாள் வந்து நீங்கள் அதில் ஒர்க் பண்ணிங்கனாலே போதும். ஒரு 2-3 செஷனுக்கு அப்புறமே வந்துட்டு என்ன ஆகிடும், உங்களுக்கு வந்துட்டு இந்த இதெல்லாம் மெமரைஸ் ஆகிரும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வால்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். இந்த வால்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரெஸ் புல் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு வந்துட்டு இம்போர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம இம்போர்ட் பண்ணி அந்த பேசிக்காக இருக்கிற அந்த பிளான் வியூவை வந்துட்டு நம்ம வந்துட்டு இம்போர்ட் பண்ணி உள்ளே கொண்டு வந்துடுறோம். கொண்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா அந்த பிளான் வியூ மேலேயே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சில லைன்ஸ் இந்த மாதிரி போட்டுக்கிறோம். ஓகே, லைன்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி நம்ம என்னென்ன லைன் போடணுமோ எல்லாத்தையும் போட்டுட்டு இங்கே பாருங்கள், இங்கே ஒரு எண்டு பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு எண்டு பாயிண்ட்டு. நான் என்ன பண்ணுறேன், இது எல்லாத்தையும் இந்த லைன்ஸ் மாதிரி இந்த லைன்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு க்ளோஸ்ட் என்டிட்டியாக மாற்றிடுறேன். க்ளோஸ்ட் என்டிட்டினா லைன் வந்துட்டு ஒரு எண்டு பாயிண்ட்டோட ஓப்பனாக நிற்கக்கூடாது, அது வந்து க்ளோஸ்டு லைனாக இருக்கணும். எல்லா சைட்ஸும் க்ளோஸ் ஆகிருக்க மாதிரி ஒரு லைனாக இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், அந்த லைனை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணோன்னே என்ன ஆகிடும், நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு இது வந்துடும். இந்த மாதிரி ஒரு ஆஷ் கலரில் மாறிடும். மாறினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா ப்ரெஸ் புல் ஆப்ஷனை வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கொண்டு போய்ட்டு செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன ஆகுது, இந்த இடம் அப்படியே நம்மளுக்கு ஒரு மாதிரி டாட்டடு ஸ்பேஸாக வருது. இதுக்கப்புறம் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே அப்படி நவுத்துறோன்னா நம்மளுக்கு ப்ரெஸ் புல் ஆப்ஷன் ஆன் ஆகி நம்மளுக்கு என்ன ஆகிடும், இந்த மாதிரி ஒரு சில வால்ஸ் நம்மளுக்கு க்ரியேட் ஆகிரும். இந்த மாதிரி வால்ஸ் க்ரியேட் ஆகிடும். இந்த மாதிரி வால்ஸ் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இதுலேயே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு விண்டோ மேக் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணுறோம், இதுலேயே வந்துட்டு என்ன பண்ணுறோம், ஒரு ரெக்டாங்கிளை போட்டு அந்த வால் மேலேயே வந்துட்டு ஒரு ரெக்டாங்கிளை போட்டு அது என்ன பண்ணுறோம், திரும்பவும் இப்போ ஆஃப்செட் பண்ணிக்கிறோம். ஆஃப்செட் பண்ணிவிட்டு ஒரு விண்டோன்றதுனால அந்த விண்டோ வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு கரெக்டாக தெரியணும் அப்படின்றதுக்காக விண்டோவை வந்துட்டு என்ன பண்ணிடுறோம், ஆஃப்செட் பண்ணி ஒரு மாதிரி ஒரு ஸ்டைலுக்கு கொண்டு வந்துடும். அதுக்கப்புறம் அதில் வந்துட்டு ப்ரெஸ் புல் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ஆப்போசிட் சைடு நம்ம வந்துட்டு நவுத்துறோம். அதாவது இங்கே வந்து ரெக்டாங்கிள் போட்டிருக்கோம் அப்படின்னாக்கா ப்ரெஸ் புல் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஆப்போசிட் சைடு இந்த இதோட திக்னஸ் வரைக்கும் நம்ம வந்துட்டு நவுத்தி கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோடனே அந்த இடம் என்ன ஆகிடும், கட் ஆகி அப்படியே ஓப்பன் ஆகிடும். அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்போ சப்போஸ் அதே மாதிரியே டோர்ஸ் வந்துட்டு மேக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல ரெக்டாங்கிள் போட்டுட்டு ப்ரெஸ் புல் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், அந்த எண்டு வரைக்கும் இந்த எட்ஜ் வரைக்கும் நம்ம வந்துட்டு ப்ரெஸ் புல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோடனே அந்த டோர் என்ன ஆகிடுது, அப்படியே ஓப்பன் ஆகிடுது. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு அந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்துட்டு காம்பனன்ட்ஸில் போயிட்டு என்ன டைப் ஆஃப் டோர் அந்த இடத்துல வைக்கணும், என்ன டைப் ஆஃப் விண்டோ அந்த இடத்துல வைக்கணும் அப்படின்றத நம்ம வந்துட்டு பார்த்துட்டு நமக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணிக்கலாம், அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு மூவ் ஆப்ஷன், ரொட்டேட் ஆப்ஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்கேல் ஆப்ஷன் மூணுத்தையும் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டோரை கரெக்டான சைஸில் வந்துட்டு மாற்றி அந்த இடத்துல நம்ம வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஹோல்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஹோல்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம், ப்ரெஸ் புல் ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம இது பண்ணுறோம். இந்த மாதிரி ரெக்டாங்கிளே நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம், ரெக்டாங்குலர் 3D ஆப்ஜெக்டே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஹோல்ஸ் யூஸ் பண்ணி தான் ப்ரெஸ் புல் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம். இதுக்குள்ளே இருக்கிற ஹோல்ஸும் நம்ம வந்து ப்ரெஸ் புல் யூஸ் பண்ணி தான் க்ரியேட் பண்ணுறோம். இங்கே டோர் வந்துட்டு என்ன மெட்டீரியலில் இருக்கணும் அப்படின்றத நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், டெக்ஸ்சர் வந்துட்டு மாற்றி அதோட மெட்டீரியலை கூட நம்ம மாற்றிக்கலாம்.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு கிளாஸ் இருக்குது, ஒரு பிளேன் கிளாஸ் இருக்குது. இந்த கிளாஸ் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னாக்கா, நம்ம வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ப்ரெஸ் புல் யூஸ் பண்ணி அந்த இடத்த ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு ஒரு கிளாஸை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த கிளாஸோட டெக்ஸ்சரை பெயிண்ட் பக்கெட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி, கிளாஸ் டெக்ஸ்சர் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல வந்துட்டு கிளாஸ் டெக்ஸ்சர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் வந்துட்டு இருக்கிற எல்லா கமெண்ட்ஸையும் நம்ம என்ன பார்ப்போம், அடுத்த செஷனில் நம்ம வந்துட்டு அடுத்த செஷனில் எப்படி வந்துட்டு சாஃப்ட்வேர்க்குள்ளே போயிட்டு எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத அடுத்த செஷனில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ கைஸ். இன்னும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிடுறேன். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்துட்டு ஒரு சில லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்துட்டு சாலிட்வொர்க்ஸு, இ-பிளான், அதுக்கப்புறம் வந்துட்டு பைப்பிங் சாஃப்ட்வேர்ஸாக இருக்க E3D, SP3D அட்மின், இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்க்கெலாம் நம்ம வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு போட்டுட்ருக்கோம். ஓகே, இந்த வீடியோஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு சில 3D சாஃப்ட்வேர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ லிங்க்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இதே சாஃப்ட்வேர் உங்களுக்கு ஃபுல் கோர்ஸாக படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான யூடமி லிங்க்கையும் வந்துட்டு நான் வந்துட்டு இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது நல்ல ஒரு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிட்டு இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ கைஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் போடுறது உங்களுக்கு வந்து கரெக்டான டைமில் நோட்டிஃபிகேஷன் வந்து அந்த வீடியோஸை நீங்கள் வந்து ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ கைஸ். திஸ் இஸ் DCC. Have a nice day.